நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்களில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மீனவர் நலனுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் வெளியிட்டனர். கல்வியில் தமிழகம் முன்னெடுக்கும் இரு பிரச்சினைகள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மருத்துவ சேர்க்கைக்காக நடத்தப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டுமென தமிழக அரசியல் கட்சிகளும் மாணவர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திமுக மற்றும் அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகளிலும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. சில மாநிலங்களில் நீட் தேர்வு மாணவர்களுக்கு எதிரானதாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் கட்சி, மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையை நடத்தும் உரிமையை பறிப்பதாகவும், எனவே நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்களில் ரத்து செய்யப்பட்டு நீட்டுக்கு இணையான மாநில அளவிலான போட்டித் தேர்வு நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளது. இத்தேர்வின் மூலம் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வி பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றி அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவும் தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்று. மேலும் 12ஆம் வகுப்பு வரை இலவச கட்டாய கல்வி, கல்விக் கடன் திட்டம் மாற்றியமைக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படும். 2019ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையிலான கல்விக் கடனுக்கான வட்டி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. அனைத்து மாநிலங்களிலும் விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். கடனை திருப்பிச் செலுத்தாத விவசாயிகள் குற்றவியல் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. விவசாயிகள் கடன் வாங்க அவசியமில்லாத நிலையை உருவாக்குவோம் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. விளைபொருட்களுக்கு நல்ல விலை வழங்கப்படும், குறைந்த விலையில் இடுபொருட்கள் வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது. வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீனவர் நலனுக்காக தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும், இலங்கை கடற்படையின் நடவடிக்கைகளால் மீனவர்கள் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் நிரந்தர தீர்வு காணவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறைகளில் காலியாக உள்ள 4 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி, தற்போதுள்ள வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கவும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அரசு துறைகளில் காலியாக உள்ள 4 லட்சம் பணியிடங்கள் 2020ஆம் ஆண்டிற்குள் நிரப்பப்படும் என்றும், அரசு பணிகளுக்கான விண்ணப்ப கட்டணங்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்துகளில் 10 லட்சம் பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும், நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்படும் என்றும், இதன் மூலம் 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் தொழில், சேவைகள் மற்றும் வேலைவாய்ப்பு என்ற தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் வறுமையை ஒழிக்கும் வகையில் இந்தியாவில் வறுமை நிலையில் உள்ள 20% குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 72,000 ரூபாய் வழங்கும் நியூன்தம் ஏ யோஜனா திட்டம் செயல்படுத்தப்படும் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. அரசு தலையீடு தடுக்கப்பட்டு ஊடக சுதந்திரம் மற்றும் ஊடகவியலாளர்கள் சுதந்திரம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்ற முதல் கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கும்பல் வன்முறைகளை தடுப்பதற்கான சட்டமும் முதல் கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும். கல்விக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 6 விழுக்காடு நிதியும், சுகாதாரத்துறைக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3 விழுக்காடு நிதியும் ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு திட்டங்களுக்கு ஆதார் கட்டாயமாக்கப்படாது என்றும், ஆதார் எண்ணை இணைக்காதவர்களுக்கு அரசு திட்டங்கள் மறுக்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. 15வது நிதிக்குழு பரிந்துரைகள் நிறைவேற்றப்படும். மாநில அளவிலான நிதிக்குழு பரிந்துரைகளை நிறைவேற்ற மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலை போல விவசாயம், கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு அமைச்சரவை குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெட்ரோல், டீசல், மதுபானம் மற்றும் புகையிலை பொருட்கள் ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டுவரப்படும். நீத்தி ஆயோக் அமைப்பு கலைக்கப்பட்டு மீண்டும் திட்டக்குழு கொண்டுவரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சியில் நெருக்கடிக்கு உள்ளான அரசு அமைப்புகளின் சுயேட்சை தன்மை, தன்னாட்சி ஆகியவை மீட்டெடுக்கப்பட்டு
சுதந்திரமான செயல்பாடு உறுதி செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சியின் போது ஏற்படுத்தப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்கள் குறித்தும் மிக முக்கியமாக ரஃபேல் ஒப்பந்தம் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு பதவி வழங்குவது தடுக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாட்களில் இருந்து 150 நாட்களாக அதிகரிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியின் நீண்ட நாள் கோரிக்கையான முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் ஆந்திர மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் ஆயுதப்படையினருக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டம் குறித்து மறுபரிசீலனை செய்யப்படும் என்றும் காங்கிரஸ் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை ஒட்டுமொத்த இந்திய மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அறிக்கை தயாரிக்கப்பட்டது குறித்து பேசினார். அப்போது தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி சுமார் ஓராண்டுக்கு முன்பே தொடங்கிவிட்டதாக தெரிவித்தார். அறிக்கை தயாரிக்கும் முன்பு 2 விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என தான் வலியுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். தேர்தல் அறிக்கை மூடிய அறைக்குள் இருந்து தயாரிக்கப்பட்டதாக இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் ஒரு பொய் கூட இடம்பெறக்கூடாது என்று தான் அறிவுறுத்தியதாகவும் அவர் கூறினார். I said this is not to be a manifesto made in closed rooms. I understand that the Congress party has a lot of expertise, but this manifesto should reflect the wishes of the people of India. That was the first point. And the second point I said was whatever is going to be in this manifesto has to be truthful. I do not want a single thing in this manifesto that is a lie, because we have been hearing large numbers of lies spoken every day by our Prime Minister. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு அனுபவம் குறித்து பேசிய அந்த குழுவின் தலைவர் ப. சிதம்பரம், பெண்கள் விலைவாசியை குறித்துத்தான் பேசுவார்கள் என தாங்கள் எதிர்பார்த்த நிலையில் அவர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்தே அதிகம் அச்சப்படுவதாக தெரிவித்தார். Women are afraid of their security, of their children's security, of the security of their homes. These are the top 3 issues: unemployment, farmers' distress, and women's security. There are many other issues. These thread that binds all the sections of the manifesto is simply in 2 words: wealth and welfare. விவசாயிகளின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதில் தேர்தல் அறிக்கை முக்கியமானதாக இருக்கும் என்று தெரிவித்த ப. சிதம்பரம், காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மக்களின் பெருவாரியான பிரச்சனைகளான வேலைவாய்ப்பு, குறைந்தபட்ச வருவாய், கல்வி, விவசாயம் என அனைத்து தரப்பு மக்களுக்குமானது என்று கூறினார். காங்கிரஸ் சொன்னதை செய்யும் என்ற கோஷத்துடன் தேர்தல் அறிக்கையை ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். நரேந்திர மோடியிடம் வெறுப்புணர்வை உணரும் தென்னிந்தியர்களுக்கு தங்களின் ஆதரவை உணர்த்தவே கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். There was a demand for me. Look, there is a feeling in South India, a very strong feeling in South India, that they are not being carried by the current government. South India feels hostility from Mr. Narendra Modi. They feel that they are not being included in the decisions of this country. So I wanted to send a message to South India that we are with you and I am standing with you. That is why I am standing from Kerala. மத்திய பாஜக அரசு தென் மாநிலங்களை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியதற்கு தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் பாஜக அரசு செய்து வருவதாக விளக்கமளித்தார். அது முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எந்த விஷயத்தில் சொல்கிறாரு? தென்னிந்திய மக்களை அரசாங்கம் ஏன் கண்டுகொள்ளல? எல்லா விஷயங்களும் அரசாங்கம் அவங்களுக்கு எல்லா விதமான நன்மை செஞ்சிட்ருக்கு. ஆனால் இது முற்றிலும் உண்மைக்கு மாறான கருத்து. இது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பங்கேற்க உள்ளார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியிலும் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி கேரள மாநிலத்தில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் வரும் 4ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை ராகுல் காந்தி வரும் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய உள்ளார். வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சியை பிரம்மாண்டமாக நடத்த அக்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் வயநாட்டில் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்ச்சியில் அவரது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரசின் தேர்தல் அறிக்கை அமல்படுத்த முடியாத அபாயகரமான அறிக்கை என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விமர்சித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளிவரும் முன்னே தேர்தல் அறிக்கையால் தமிழக மக்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, தேசத்துரோக வழக்கு உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளை நீக்குவது மற்றும் ஆயுதப்படைகளுக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவை நீக்குவதாக காங்கிரஸ் வாக்குறுதி அளித்திருப்பது அபாயகரமானது என விமர்சித்தார். இந்த வாக்குறுதிகள் அமல்படுத்தப்பட்டால் இந்தியா துண்டாடப்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளால் தேர்தல் முடிவுகள் வெளிவரும் முன்னரே தமிழக மக்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்துள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் அறிக்கை இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறியுள்ள மு க ஸ்டாலின், ஏழை குடும்பத்தினருக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் ஏழ்மை ஒழிப்பு திட்டம் இந்திய வரலாற்றில் மிக முக்கிய சாதனையாக அமையப் போகிறது என கூறியுள்ளார். தமிழக மாணவர்களின் கனவான நீட் தேர்வு ரத்து என்ற வாக்குறுதி இளைஞர்களின் இதயத்தில் பால் வார்ப்பதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் புதுமை ஏதும் இல்லை என தமிழக அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை அரைத்தமாவே அரைத்திருக்கிறார்கள். அதில் ஒன்றும் புதுமையான அளவுக்கு இல்லை. நீட் தேர்வுக்கு அந்தந்த மாநிலமே முடிவு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு என்பது ஒரு கொள்கை முடிவு. இதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதே காங்கிரசும் திமுக தான். அதை மக்கள் முதலிலே உணர்ந்திருக்கின்றார்கள். எனவே இப்போது சந்தர்ப்பவாதமாக ஏதோ மக்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள் என்பதற்காக இதை அவர்கள் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி அந்தஸ்து அளிக்கப்படும் என்ற வாக்குறுதியால் புதுச்சேரி மக்களின் கனவு நனவாகும் என முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அந்தஸ்து பெற்றால்தான், ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம 70% மானியம் வாங்கணும், இன்னைக்கு 26% வாங்குறோம். மாநிலங்கள் 45% வாங்குது. அதனால மாநில அந்தஸ்து பெற்றால் நிதிநிலையை சமாளிக்கலாம் என்பதற்காக எங்களுடைய கொள்கையை மாற்றி 2016 அது மென்ஷன். நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதிக்கு கல்வியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சென்ற ஆண்டு தமிழ் வழியில் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஏறத்தாழ 44 வினாக்கள் தவறாக மொழியாக்கம் செய்யப்பட்டன. அந்த தவறாக மொழியாக்கம் செய்யப்பட்டதால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதற்காக கூடுதலாக அதை சரி செய்ய 196 மதிப்பெண் வழங்க வேண்டும் சொல்லி மரியாதைக்குரிய டி.கே. ரெங்கராஜன் எம்பி, மார்க்சிஸ்ட் கட்சியுடைய எம்பி, மத்திய குழு உறுப்பினர் வழக்கம் தொடர்ந்தார். உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டது. எனவே அப்படிப்பட்ட சூழலில் தமிழக மாணவர்கள், தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகக்கூடிய சூழலில் நீட்டிலிருந்து விலக்க வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. பள்ளிக்கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும் என்ற அறிவிப்பின் மூலம் மாநிலங்களின் தனித்துவம் பாதுகாக்கப்படும் என்கின்றனர் கல்வியாளர்கள். மாநில பட்டியலில் கல்வி இருந்தபோது நிறைய வளர்ச்சி இருந்தது. பொதுப்பட்டியலுக்கு போன பிறகு அரசு பள்ளியினுடைய வளர்ச்சி குறைந்தது, தனியார் கல்வியுடைய ஆதிக்கம் என்பது பெருகியது. எனவே மாநில பட்டியலுக்கு மீண்டும் வருகிறது என்று சொன்னால் இந்தியா போன்ற பன்முக பண்பாட்டையும் பன்முக வேறுபாடுகளையும் கொண்ட ஒரு அமைப்பில் அந்தந்த மாநிலத்துடைய தேவைக்கு தகுந்தாற்போல் அரசு கொள்கை முடிவெடுத்து சட்டங்களை ஏற்றிக்கொள்வதற்கு அது நிச்சயமாக ஏதுவாக இருக்கும். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூட்டணி கட்சியினரின் வரவேற்புக்கும் எதிர்க்கட்சியினரின் விமர்சனத்திற்குமான அம்சங்களை பெற்றுள்ளது. கோவை சிவானந்தா காலனியில் நடைபெறும் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பாஜக தலைவர் அமித்ஷா பங்கேற்று பேசி வருகிறார். கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக அவர் பேசும் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். भारतीय जनता पार्टी की एनडीए की सरकार
2014 में पूर्ण बहुमत के साथ चुनी गई, उस वक्त हमारा एडीएमके से कोई समझौता नहीं था। हम स्वतंत्र रूप से चुनाव लड़े। तमिलनाडु के अंदर से सिर्फ एक ही सांसद हमारे जीत पाए थे, कन्याकुमारी से हमारे पौन राधाकिशन जी। நண்பர்களே, கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அப்பொழுது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நமக்கு கூட்டணி இல்லை. ஆனாலும் கூட தமிழகத்தில் நமக்கு ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று வந்தார். அது கன்னியாகுமரியைச் சேர்ந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். मगर जब मंत्रिमंडल बना, पी राधाकिशन को तो मंत्री बनाया ही बनाया, साथ में तमिलनाडु की ही बेटी श्रीमती निर्मला सीतारमण को देश की रक्षा मंत्री बनाने का काम भारत के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने किया। அது மட்டுமல்ல, திரு பொன் ராதாகிருஷ்ணனை மத்திய அமைச்சராக ஆக்கியது மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த நம்முடைய தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அமைச்சராக்கி அழகு பார்த்தார் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने दक्षिण के राज्यों के विकास के लिए हमेशा एनडीए की सरकार के रास्ते खोले। केरल के अंदर हमारे एक भी एमपी चुनकर नहीं आए थे, आज केरल से 4 राज्यसभा सदस्य केरल को देकर एक मिनिस्टर भी देने का काम भारतीय जनता पार्टी के नरेंद्र मोदी सरकार ने किया है। அதே போல தென்பகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி வளர்வதற்காக நாம் ஒதுக்கவில்லை. இந்த நாட்டுடைய வளர்ச்சியிலே தென்பகுதி மாநிலங்களை இணைக்க என்பதற்காக பக்கத்தில் இருக்கின்ற கேரள மாநிலத்திலே 4 ராஜ்யசபா உறுப்பினர்கள் நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அதிலே ஒருவரை மத்திய அமைச்சராக ஆக்கி இருக்கின்றோம். गत चुनाव में हमारा गठबंधन बना, मगर उसमें एडीएमके के पार्टी शामिल नहीं थी। आज हम एनडीए का एक मजबूत गठबंधन लेकर नरेंद्र मोदी जी के नेतृत्व में तमिलनाडु की जनता के सामने आए हैं, जिसमें एडीएमके, पीएमके, डीएमडीके, तमिल मनीला कांग्रेस और भी कई पार्टियां इसकी सदस्य है। मैं आपको तमिलनाडु की जनता को बताना चाहता हूं, जितने भी सर्वे आते हैं वो सारे सर्वे बताते हैं कि एनडीए का गठबंधन तमिलनाडु के अंदर 30 से ज्यादा लोकसभा सीट जीतकर एक बहुत बड़े विजय की ओर आगे बढ़ रहा है। இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலே மிகப்பெரிய கூட்டணி, வலிமையான கூட்டணி அமைத்திருக்கின்றோம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகளோட கூட்டணி அமைத்திருக்கின்றோம். எங்களுக்கு வருகின்ற தகவல் சொல்லுகின்றது, இந்த வலிமையான கூட்டணி அடுத்து வருகின்ற தேர்தலிலே தமிழகத்திலே 30க்கும் அதிகமான பாராளுமன்ற தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற்றே தீர்வோம் என்று கணக்கு சொல்லுகிறது. और मित्रों, ये 5 साल के अंदर नरेंद्र मोदी सरकार ने तमिलनाडु के लिए बहुत कुछ किया है। நண்பர்களே, கடந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழகத்திற்காக நம்முடைய நரேந்திர மோடி அரசாங்கம் மிகப்பெரிய செயல்களை செய்திருக்கின்றது, மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்திருக்கின்றது. 10 साल तक यूपीए की सरकार चली, सोनिया मनमोहन की सरकार चली, इसमें डीएमके हिस्सेदार थी। 10 साल तक सरकार चली, इन्होंने तमिलनाडु को क्या दिया? मैं आज इस मंच से डीएमके और कांग्रेस पार्टी के सारे नेताओं को पूछना चाहता हूं, आपकी सरकार थी, आपने तमिलनाडु के लिए क्या किया? मित्रों, जब डीएमके और कांग्रेस की सरकार केंद्र में थी, 13th फाइनेंस कमीशन में डीएमके और कांग्रेस की सरकार ने 94,540 करोड़ रुपया तमिलनाडु जैसे बड़े राज्य को दिया था। நண்பர்களே, நம்முடைய ஆட்சி வருவதற்கு முன்பாக 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி ஆட்சி மத்தியில் நடந்து வந்தது. அவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்தது என்ன? இதை உங்களுக்கு நான் விரிவாக சொல்ல இருக்கின்றேன்.
இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளும் தமிழகத்தை எப்படி புறக்கணித்து என்பது குறித்து நான் சொல்ல போகின்றேன். கடந்த 13வது நிதிக்குழுவிலே தமிழகத்திற்கு அந்த காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுத்தது வெறும் 94,540 கோடி ரூபாய்கள் மட்டுமே கொடுத்திருக்கின்றது. मित्रों, और नरेंद्र मोदी सरकार बनी, एनडीए की सरकार बनी, 5 साल में 94,000 से बढ़ाकर हमने 5,42,068 करोड़ रुपया तमिलनाडु को देने का काम किया है. நண்பர்களே, ஆனால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி கடந்த 5 ஆண்டு காலத்திலே தமிழகத்திற்கு 5,42,068 கோடி ரூபாய்களை இந்த தமிழகத்திற்காக நாம் கொடுத்திருக்கின்றோம். और मित्रों, मैं सिर्फ कोयम्बटूर क्षेत्र की बात करूं तो कोयम्बटूर, तिरुपुर, ईरोड और सलेम सभी शहरों को स्मार्ट सिटी घोषित करने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है. அது மட்டுமல்ல, இந்த கோயம்புத்தூர் நகரம், திருப்பூர் நகரம், ஈரோடு நகரம், சேலம் நகரம் இவைகளெல்லாம் நாம் மத்திய அரசாங்கத்திலிருந்து ஸ்மார்ட் சிட்டி என்று நாம் அறிவித்து அதற்காக நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம். तिरुपुर में 100 बेड की ईएसआईसी अस्पताल, मदुरई में एम्स देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है. அதே போல திருப்பூரிலே இஎஸ்ஐ மருத்துவமனை, தொழிலாளருக்கான மருத்துவமனையும், மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனையும் நாம் இங்கே அமைப்பதற்காக வழிவகை செய்திருக்கின்றோம். पोलाची में नारियल का रीजनल बोर्ड बनाने की काम भारतीय जनता पार्टी की एनडीए की नरेंद्र मोदी सरकार ने किया है. அதே போல பொள்ளாச்சியிலே நாம் தேங்காய் உற்பத்திக்காக மிகப்பெரிய ஒரு மையத்தை நாம் அங்கே அமைத்திருக்கின்றோம். पिछले 4 साल में कोकोनट एक्सपोर्ट को 2 टाइम से ज्यादा बढ़ाने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है. கடந்த 4 ஆண்டு காலத்திலே தேங்காய் ஏற்றுமதியானது 2 மடங்கு அதிகரிக்கிற வகையிலே மோடியுடைய அரசாங்கம் செயல்பட்டு வந்திருக்கின்றது. उड़ान योजना के तहत सिर्फ 2500 रुपया में 2500 किराए में सलेम से चेन्नई की फ्लाइट भारतीय जनता पार्टी की नरेंद्र मोदी सरकार ने की. அதே போல உடான் திட்டத்தின் மூலமாக சேலத்திலிருந்து சென்னைக்கு வெறும் 2500 ரூபாயிலே விமானத்திலே பயணிக்க முடியும் என்ற திட்டத்தையும் கொண்டு வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கின்றது. देश की रक्षा मंत्री निर्मला सीतारमण और देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने डिफेंस इंडस्ट्रियल कॉरिडोर इस क्षेत्र को देने का काम किया है, जिससे आने वाले दिनों में इस क्षेत्र का इंडस्ट्रियल डेवलपमेंट 2 दूनी रात चौगुनी बढ़ने वाला है. அதே போல நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இங்கே ராணுவ பாதுகாப்பு தளவாடங்களுக்கான மிகப்பெரிய தொழிற்சாலை உருவாக்குவதற்கான திட்டங்களை செய்திருக்கின்றோம். இதன் மூலமாக இந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சி பெற இருக்கின்றது. तिरुपुर का कॉमन इन्फ्लुएंट ट्रीटमेंट प्लांट 200 करोड़ का, ये भी एनडीए की सरकार ने मंजूर किया है. அதே போல திருப்பூரில் 200 கோடி ரூபாயிலே சுத்திகரிக்க செய்கின்ற ஒரு ஆலயம் நிறுவப்பட்டிருக்கின்றது. चेन्नई रेलवे स्टेशन का नाम भारत रत्न एमजी रामचंद्रन के नाम से रखने का काम नरेंद्र मोदी सरकार. அதே போல சென்னை ரயில்வே நிலையத்துடைய பெயரை சென்ட்ரல் நிலையம் என்பது இருப்பதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் நிலையம் என்ற பெயரை நாம் சூட்டி இருக்கின்றோம். आजादी के बाद पहली बार 70 ईयर में तमिलनाडु को सबसे ज्यादा 3200 किलोमीटर रेलवे 20,000 करोड़ के इन्वेस्टमेंट से देने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है. சுதந்திரத்துக்கு பின்பாக கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றது. ஆனால் முதல் முறையாக நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் வந்த பின்புதான் 3200 கிலோமீட்டர் அளவிலே ரயில்வே திட்டங்கள் சுமார் 20,000 கோடி ரூபாயிலே நாங்கள் இங்கே நிறைவேற்றி இருக்கின்றோம். ये हमारा कोयम्बटूर टेक्सटाइल के लिए जाना जाता है. कुल मिलाकर टेक्सटाइल इंडस्ट्री के लिए पिछले 5 साल में तमिलनाडु को 1,213 करोड़ रुपया
नरेंद्र मोदी सरकार ने दिया है। அதே போல இங்க இருக்கின்ற ஆடை உற்பத்திகளுக்காக கடந்த 5 ஆண்டு காலத்திலே 1213 கோடி ரூபாய்கள் நாம் இங்கே இந்த திட்டம் மேம்படுவதற்காக நாம் இங்கே கொடுத்திருக்கின்றோம். ईरोड और विरुद्धनगर में इंटीग्रेटेड प्रोसेसिंग डेवलपमेंट स्कीम के तहत भारत सरकार ने और 121 करोड़ रुपया लगाने का काम किया है। 121। அதே போல ஈரோடு மற்றும் விருதுநகரிலே ஒருங்கிணைக்கப்பட்ட தொழிற்சாலைகள் சுமார் 120 கோடி ரூபாய் அளவிலே நாம் இங்கே அமைத்திருக்கின்றோம். मित्रों, ढेर सारे डेवलपमेंट के काम नरेंद्र मोदी सरकार ने किए हैं। நண்பர்களே, ஆகவே வளர்ச்சிக்கான திட்டங்களை நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் செய்திருக்கின்றது. मगर नरेंद्र मोदी सरकार ने सबसे बड़ा काम किया है तो देश को सुरक्षित करने का काम नरेंद्र मोदी सरकार ने किया है। இது அத்தனைக்கும் மேலாக இந்த நாட்டுடைய பாதுகாப்பை நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் மிக சரியான முறையில் செய்து வருகின்றது. ये यूपीए की सरकार थी, सोनिया मनमोहन की सरकार थी। आए दिन पाकिस्तान से टेररिस्ट घुस कर आते थे, हमारे सेना के जवानों का सर काट कर ले जाते थे, उसका जवाब नहीं दिया जाता। पुलवामा के अंदर 40 जवान शहीद हो गए, उसके 13वें दिन ही नरेंद्र मोदी जी ने एयर स्ट्राइक कर पाकिस्तान के घर में घुसकर टेररिस्टों के ट्रेनिंग कैंप को खत्म कर दुनिया के अंदर भारत का नाम सम्मान के साथ लिया जाए, ऐसी सुरक्षा व्यवस्था प्रदान करने का काम किया है। யூபிஏவுடைய அரசாங்கம், சோனியா காந்தியுடைய அரசாங்கம் இந்த நாட்டில் இருந்த பொழுது பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் நம் நாட்டை சேர்ந்த வீரர்களை நம் நாட்டிற்குள்ள வந்து தலையை வெட்டி சென்ற பொழுது இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்தது. ஆனால் புல்வாமாவிலே 40க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை கொண்டவுடனே வெறும் 12 நாட்களுக்குள்ளாக நாம் பாகிஸ்தானில் சென்றது மட்டுமல்ல, அந்த தீவிரவாத முகாம்களை பூண்டோடு அழித்து அதன் மூலமாக இந்தியா மிகப்பெரிய வலிமையான நாடாக இந்த உலகத்துக்கே நாம் பறைசாற்றி இருக்கின்றோம். एक और नरेंद्र मोदी जी ने सर्जिकल स्ट्राइक कर आतंकवादियों को जवाब दिया। दूसरी ओर ये राहुल बाबा और स्टालिन जी कहते हैं उनसे बात करिए, गोली मत चलाइए। ஒரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தீவிரவாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு துப்பாக்கி குண்டுகளை பரிசாக கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இங்கே ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் அவர்களோடு நாம் சண்டை போடக்கூடாது, பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் சொல்லுகிறார்கள். कोयम्बतूर वालों मुझे बताओ, हमारे 40 जवान मार देने वाले आतंकवादियों के साथ बातचीत करनी चाहिए या उनको बम से उड़ा देना चाहिए? கோயம்புத்தூர் நகரவாசிகளை உங்களை பார்த்து நான் கேட்கின்றேன், 40 வீரர்களை கொண்ட பாகிஸ்தான் தீவிரவாதிகளோடு நாம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமா, அவர்களை நாம் கொன்று குவிக்க வேண்டுமா? கோவை சிவானந்தா காலனியில் நடைபெறும் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பாஜக தலைவர் அமித்ஷா பேசியதை நேரலையில் பார்த்தோம். பிரதமர் வேட்பாளர் பற்றி எதிர்க்கட்சிகளிடையே இன்னும் ஒருமித்த கருத்தை ஏற்படவில்லை என்று விமர்சித்துள்ள தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மக்களவைத் தேர்தலில் முழு மெஜாரிட்டியுடன் பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், ஒற்றை தலைமை தேவை என்பதை மக்கள் உணர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்கிறது நான் சொன்னேன். தனிப்பெரும்பான்மையில் நரேந்திர மோடி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்சார். இப்போது மீண்டும் பாஜக அணி ஆட்சிக்கு வந்தால் கூட தனிப்பெரும்பான்மை வராது, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற ஒன்றுக்கு தான் பெரும்பான்மை கிடைக்கும்னு கணிப்புகள் வருது. அதனுடைய மெய்த்தன்மை தேர்தல் முடிவு வெளியாகும் போது தான் எது மெய் எது பொய்ன்னு தெரியும். உங்களுக்கு பிஜேபிக்கு குறைவான இடம் கிடைச்சி உங்கள் தயவில் மத்தியில் ஆட்சி அமைக்கிற ஒரு நிலைமை வந்தால், அப்படி ஒரு சூழல் வருமானால் அந்த ஆட்சியில் அதிமுக இடம்பெறுமா? இது கற்பனையான கேள்வி. 100% பாரதிய ஜனதா கட்சி முழு மெஜாரிட்டியோடு தான் வரும். இது கற்பனையான கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல இயலாது. இன்னொன்று, நீங்கள் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குதா? இதுவரைக்கும் இல்லை. இங்கே பிரதமர் வேட்பாளரை யாருமே சொல்லலையே, முன்மொழியவே இல்லையே. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வைக்கின்ற கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள்லாம்
மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் பாரத பிரதமராக வருவார் என்று ஒருமித்த கருத்து நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிற மக்கள்கிட்ட. மக்களும் ஆமாம் ஒரு தலைமை தான் முக்கியம் அப்படின்னு எண்ணுறாங்க. ஆனால் எதிரில் இருக்கின்ற மற்ற எதிர்க்கட்சிகள்லாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரதமர் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழகத்தில் ராகுல் காந்திங்கிறாரு, மாண்புகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாரு. அதே மேற்கு வங்க மம்தா பானர்ஜி அங்கே ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை போட்டாங்க. அதில் ஸ்டாலின் கூட கலந்துக்கிட்டார். அப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட்டணிகள்லாம் அமைந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கலான்னு சொல்கிறாங்க. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ், மாயாவதி அவர்கள் இன்னும் யார் பிரதமர் என்று அறிவிக்கவில்லை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு மனநிலை இருக்கின்றது. அவரவர் பிரதமர் ஆக முடியும் என்ற ஒரு எண்ணம் மனதில் இருக்கும்போது ஒருமித்த கருத்தே ஏற்படலை. அப்படி ஒருமித்த கருத்தே ஏற்படாத போது மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒருமித்த கருத்தோடு அவருடைய அணி கூட்டணியில் இருக்கிறவர்களாம் அங்கே வைக்கின்ற கட்சிகள்லாம் எதிர்காலத்தில் தேர்தல் முடிஞ்ச பிறகு மாண்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பாரத பிரதமர் வருவார் என்று ஒருமித்த கருத்தோடு செயல்படுறாங்க. தேர்தலை சந்திக்கிறாங்க. நிச்சயம் அதிக இடங்களில் இந்தியாவில் வெற்றி பெறுவார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனான பேட்டையின் முழு தொகுப்பு இன்று இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. தமிழக தேர்தல் ஏற்பாடுகள் மற்றும் நிலவரம் குறித்து ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையில் அதிகாரிகள் இன்னும் சில மணி நேரத்தில் சென்னைக்கு வரவுள்ளனர். நாளை காலை 10 மணிக்கு தேர்தல் அதிகாரிகள் 10 அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் 1.5 மணி நேரம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர். அதைத் தொடர்ந்து 11:30 மணியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர்களுடன் இரவு 7 மணி வரையும் ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள். வியாழன் அன்று காலை 10 மணியில் இருந்து 11:15 மணி வரை தேர்தல் அதிகாரிகளுடனும் 11:15 மணியில் இருந்து 12:15 தலைமை செயலாளர், டிஜிபி மற்றும் உயரதிகாரி சுனில் அரோரா ஆலோசனை மேற்கொள்கிறார். அன்றைய தினம் அவர்கள் பகல் 1 மணிக்கு செய்தியாளர்களையும் சந்திக்க உள்ளனர். 2 நாட்கள் ஆய்வை முடித்துக் கொண்டு இந்த குழு திருவனந்தபுரம் செல்கிறது. இதனிடையே வேலூர் வருமான வரித்துறை சோதனை பற்றி எந்த அறிக்கையும் இன்னும் அளிக்கவில்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சென்னையில் கூறியுள்ளார். இந்த அறிக்கை ஆணையத்துக்கு அளித்த பிறகே அடுத்த கட்ட முடிவு செய்யப்படும் என்றும் சாஹூ தெரிவித்துள்ளார். வேலூரில் 11 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த வருமான வரித்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். மேலும் பினாமி சட்டத்தின் கீழ் ஸ்ரீனிவாசன் மீது நடவடிக்கை எடுக்கவும் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டம் பள்ளிக்குப்பத்தில் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் கிடங்கில் நேற்று வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். சோதனையில் மூட்டை மூட்டையாக 11 கோடியே 48 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இந்த பணத்தை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உதவியுடன் அதிகாரிகள் சீல் வைத்து சென்னை அலுவலகத்தில் தற்போது வைத்துள்ளனர். பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனுக்கு இவ்வளவு பணம் வந்தது எப்படி? இவை யாருடைய பணம்? இவர் பினாமியாக இருந்தால் யாருடைய பினாமி என பல கேள்விகளை வருமான வரித்துறையினர் அடுக்க காத்திருக்கின்றனர். விசாரணையில் யாருடைய பணம் என்பது தெரிய வந்தால் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் மீது பினாமி தடுப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க முடியும். மேலும் ஸ்ரீனிவாசனிடம் நடத்தப்படும் விசாரணையின் அடிப்படையில் ஓரிரு நாட்களில் விரிவான அறிக்கையை வருமான வரித்துறையினர் தேர்தல் ஆணையத்துக்கு அளிக்க உள்ளனர். வேலூரில் நடைபெற்ற வருமான வரி சோதனைக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என வேலூர் மக்களவைத் தொகுதியின் அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகம் தெரிவித்தார். தோல்வி பயத்தால் இந்த வருமான வரித்துறையை இயக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னார். எனக்கு ஒரு பாவமும் அதிலே சம்பந்தமில்லை. நான் காலையிலிருந்து இரவு வரை மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். வாக்காளர்களுக்கு தர வைக்கப்பட்டிருந்த பணம் யாருடையது என உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்ட வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் தேர்தலை தள்ளி வைக்கக்கூடாது என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் தொகுதியே தேர்தல் அநேகமாக கேன்சல் ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையில் கண்டிக்கத்தக்கது. ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக எல்லா வேட்பாளருமே இன்றைக்கி தண்டனை பெறக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. யார் தப்பு செஞ்சாங்களோ அந்த ஒரு வேட்பாளரை நிச்சயமாக டிஸ்குவாலிஃபை பண்ணணும். இந்த தேர்தலில் துரைமுருகன் மகன் தான் இன்றைக்கி தப்பு பண்ணிடுறேன், அவரை மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கள். அதுக்காக ஏன் வேலூர் தொகுதியிலேயே தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தவறான ஒரு விஷயம். தவறு செய்கிற எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அதை டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரு நேர்மையான ஒரு தீர்வை மக்களுக்கு தரணும், தமிழ்நாட்டுக்கும் தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.
வேலூரில் வருமான வரித்துறை சோதனை தொடர்பாக இதுவரை எந்த அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக வருமான வரித்துறை, தேர்தல் செலவின பார்வையாளர்கள் மற்றும் தாம் அறிக்கை அனுப்பிய பின்பே தேர்தல் ஆணையம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யும் என்றும் சத்யபிரத சாஹூ தெரிவித்தார். நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசாவை ஆதரித்து மேட்டுப்பாளையத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். மற்ற மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய முன்னோடிகளை, பெரும் திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய ஈடு இணையற்ற இளைஞரணியின் எண்ணரும் இனிய நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்படியே பேசாம உங்க முகத்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல ஒரு ஆசை எனக்கு வந்துருக்கு. அடாடாடாடாடாடா, என்ன எழுச்சி, என்ன உணர்ச்சி, என்ன ஆர்வம், என்ன ஆரவாரம். இதை பார்க்கிற போதே நிச்சயமா உறுதியா புதுவை உள்ளிட்ட 40க்கு 40 வெற்றியை பெறப்போகிறோம் என்பது தெளிவாக தெரிகிறது. நாடும் நமதே, 40ம் நமதே என்கின்ற முழக்கத்தோடு நான் கடந்த 20ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருவாரூரில் என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன். ஆக இந்த 10 நாட்களில் தமிழகத்தினுடைய பாதியை கடந்து இப்பொழுது நீலகிரி நாடாளுமன்றத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஆக உங்கள் தொகுதிக்கு வந்திருக்கிறேன். நான் தொடங்கிய நேரத்தில் திருவாரூர் தொகுதியில மக்கள் காட்டிய அந்த எழுச்சி, அந்த உணர்ச்சி, அவர்கள் முகத்திலே தெளிந்த அந்த தெளிவான நீரோடை, அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஆர்வம், ஆரவாரம், நாளும் நமதே 40ம் 40 என்ற அந்த நிலையில் அதை இன்றைக்கு இந்த நீலகிரியிலும் நான் பார்க்கிறேன். இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியிலும் நான் பார்க்கிறேன். மத்தியில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு, மாநிலத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் திரண்டிருக்கிறீர்கள், ஆர்வத்தோடு குழுமி இருக்கிறீர்கள். இது என்ன தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமா அல்லது மாவட்ட அளவில், ஏன் மாநில அளவில் நடைபெறக்கூடிய மாநாடா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது வெற்றி விழா மாநாடா என்று கருதக்கூடிய நிலையில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம் கையில் மாநில ஆட்சி, நாம் கை காட்டுவதே மத்திய ஆட்சி. அந்த முழக்கத்தை இன்றைக்கு மக்களிடத்தில், இங்கே குழுமி இருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தில் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. மத்தியில் ஒரு பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது.
மோடியினுடைய தலைமையில் மாநிலத்தில் ஒரு எடுபிடி ஆட்சி எடப்பாடி தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. மோடி ஒரு சர்வாதிகாரி, எடப்பாடி ஒரு உதவாக்கர. ஜாடிக்கேத்த மூடி, மூடிக்கேத்த ஜாடி. மோடிக்கேத்த எடப்பாடி, எடப்பாடிக்கேத்த மோடி. இதுதான் இன்றைக்கு நாட்டிலே மத்தியில் நடைபெறக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது. நீலகிரியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஆர் ராசாவை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் பேசியதை நேரலையில் பார்த்தோம். கடலில் மூழ்கிய திமுகவால் இன்று வரை மீள முடியவில்லை என்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். பாஜக வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனை ஆதரித்து கோவையை அடுத்த ராமநாதபுரத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அங்கம் வகித்த திமுகவினால் தமிழகத்திற்கு எந்த திட்டங்களும் கிடைக்கவில்லை என்றார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அதிமுக காணாமல் போகும் என்று ஸ்டாலின் கூறுவது வேடிக்கையானது என்றும் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கத்தை யாராலும் அழிக்கவும் முடியாது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். இந்த மாநகரில் தான் வஉசி திடலில் மாண்பு அம்மா அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தினார்கள். ஆதரவை கூடியது. இந்த ஆதரவை அப்படியே திருச்சி போய் பெரிய சுனாமியாக மாறியது. சுனாமியாக மாறி அந்த ஆதரவை மாறி எங்க பக்கம் திருச்சி மதுரைக்கு வந்துச்சு. அடிச்சு கொண்டு திமுக கொண்டு கடல்ல கொண்டு போடுச்சு. இந்த கடல்ல மூழ்கிய திமுக இன்று வரை எந்திரிக்க முடியல. ஏன்னு சொன்னா மக்களுக்கு அவ்வளவு கொடுமைகளை செய்த திமுக கடலுக்குள் கொண்டு அமுக்கப்பட்டது என்பது அம்மால எந்திரிக்க முடியல. ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி வனங்கனேந்தல், உய்யனேந்தல், திருவாடி உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் ஆர்வமுடன் இருப்பதாக அவர் கூறினார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மத்திய மாநில அரசியல் மீது மக்கள் மிகுந்த வெறுப்போடு இருக்கிறார்கள். தேர்தல் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வரக்கூடிய 18ஆம் தேதி அவர்களுடைய நல்ல முடிவை, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனை ஆதரித்து ஸ்ரீமுஷ்ணத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவும் அதிமுகவும் பணத்தை நம்பியே தேர்தலை எதிர்கொள்வதாக விமர்சித்தார். OPS பன்னீர்செல்வத்தினுடைய மகன் அவருக்கு ஆரத்தி எடுத்தால் 500 ரூபாய் போடுகிறார், நேரடியாக போடுகிறார். இதற்காகவே ஆரத்தி எடுக்க மயில் கணக்கிலே மக்கள் நிற்கிறார்கள். காரணம் 500 ரூபாய் வருது தேர்தலுக்கு முன்பே. பட்டப்பகலிலே நடக்கிறது இந்த சட்ட விதிமீறல். இந்திய தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? இந்திய தேர்தல் ஆணையம் அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது? தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்வதற்கு முன்னதாக திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் காதர் மொய்தீன், தோல்வி பயத்தாலேயே வருமான வரித்துறை சோதனை நடத்தி தேர்தலை நிறுத்த ஆளும் கட்சியினர் சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு இதுவரையான தேர்தலை நிறுத்துறதுக்கான ஒரு சதி வேலை சார். அது முன்னாடி பிரச்சனை பண்ணாங்க. 3 தொகுதியில் இதே மாதிரி தான் கிளப்பி விட்டு ரேட் பண்ணி நிறுத்தினீங்க. அதே மாதிரி இப்போ சூது நடக்குது. இப்போ சில முக்கியமான தாங்கள் தோற்று போக நினைக்கக்கூடிய தொகுதிகளில் தேர்தல் நிறுத்துறதுக்கான ஒரு சதி வேலை நடக்குதுன்னு அர்த்தம். நாம் தமிழர் கட்சியின் தர்மபுரி தொகுதி வேட்பாளர் ருக்மணி தேவி நல்லம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் தனி ஒருவராக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். பிற அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் ஏராளமான ஆதரவாளர்களுடன் வந்து வாக்கு சேகரிக்கும் நிலையில் ருக்மணி மட்டும் தனி நபராக சென்று வாக்கு சேகரித்தது மக்களிடையே கவனத்தை ஈர்த்தது. நாட்டை உலுக்கும் ரஃபேல் பேர ஊழல் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட தடை விதிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளதை தொடர்ந்து திட்டமிட்டபடி புத்தக வெளியீடு நடைபெற்றது. நாட்டை உலுக்கும் ரஃபேல் பேர ஊழல் என்ற பெயரிலான புத்தகத்தை இன்று வெளியிடுவதாக
பாரதி புத்தகாலயம் அறிவித்தது. இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி நாட்டை உலுக்கும் ரஃபேல் பேர ஊழல் புத்தகத்திற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்ததாக கூறப்பட்டது. மேலும் புத்தக வெளியீட்டு விழாவிற்கும் தடை விதிக்கப்பட்டதுடன் 146 புத்தகங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்திருந்தனர். புத்தக வெளியீட்டுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி தரப்பில் கூறப்பட்டது. இதனிடையே எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதித்தீர்கள் என மாவட்ட நிர்வாகம் விளக்க அறிக்கையை உடனடியாக அளிக்க தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். இதையடுத்து திட்டமிட்டபடி புத்தகம் வெளியிடப்பட்டது. நவீன திரைமொழியின் ஆசான் என்று போற்றப்படும் இயக்குனர் மகேந்திரன் காலமானார். திரையுலகினர் மற்றும் ரசிகர்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு நடுவே அவரது இறுதி சடங்குகள் நடைபெற்றன. முள்ளும் மலரும், உதிரிப்பூக்கள், மெட்டி உள்ளிட்ட படங்களின் மூலம் திரைமொழிக்கு புதிய இலக்கணம் படைத்தவர் மகேந்திரன். வெகு சமீபத்தில் திரைப்படத்தில் திரையிலும் தோன்றி உடல் மொழியிலும் ரசிகர்களை ஈர்த்தார். சிறுநீரக கோளாறு காரணமாக கடந்த சில நாட்களாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மகேந்திரன் பள்ளிக்கரணையில் உள்ள அவரது இல்லத்தில் காலை 6:15 மணிக்கு காலமானார். அவருக்கு வயது 79. திரையுலக பிரபலங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ரசிகர்கள் மகேந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். மந்தைவெளியில் உள்ள செயின்ட் மேரிஸ் தேவாலயம் அருகே உள்ள கல்லறையில் மகேந்திரனின் உடல் அடக்கம் நடைபெற்றது. திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள் ஏராளமானோர் இந்த இறுதி சடங்கில் பங்கேற்றனர். இயக்குனர் மகேந்திரன் உடலுக்கு நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மிக மிக நெருங்கிய நண்பர் மகேந்திரன் அவர்கள், எங்களுடைய நட்பு வந்து சினிமாவை தாண்டி இருந்தது. ரொம்ப ஆழமான நட்பு. எனக்கு வந்து எனக்குள்ளே வந்து இன்னொரு ரஜினிகாந்த் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கே காட்டியவர் மகேந்திரன் சார் அவர்கள். ஒரு புது நடிப்பு பரிமாணத்தையே வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். முள்ளு மலரும் படம் பார்த்த பிறகு டைரக்டர் பாலச்சந்தர் அவர்கள், நான் உன்னை தமிழ் திரையுலகத்துக்கு நடிகனாக அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து பெருமைப்படுறடா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சொந்தக்காரர் டைரக்டர் மகேந்திரன். அவரை பார்த்து சினிமா எடுக்க வேண்டும் என்று ஒரு இளைய கூட்டமே புறப்பட்டு வந்தது என்பது மிகையாக சொன்னார். அற்புதமான மனிதன். ஆரம்பங்கள் எளிமையாக இருந்தாலும் அவருடைய இது உன்னதமான உச்சத்தை தொட்ட பிறகுதான் ஏற்பட்டிருக்கிறது என்பது எனக்கு சந்தோஷம். இந்த மாதிரி திறமையாளர்கள் பலரும் திறமைகள் வெளிவராமலேயே போன சோகத்தையும் நான் பார்த்திருக்கிறேன்.